அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருடைய கவுன்சிலிங்கில் இன்னைக்கு எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளவு வேக்கண்ட்டு மீதம் இருக்குது அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஜேடிஓ வந்து கவுன்சிலிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நேற்றிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 10 வரைக்கும் அந்த கவுன்சிலிங் வந்து ப்ராக்ரஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆகிருக்குன்னு டே 2 அதனுடைய எண்ட் ஆஃப் த டேயில் எவ்வளோ கவுன்சிலிங் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 113 வேக்கண்ட்டில் 108 வேக்கண்ட் வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. 5 வேக்கண்ட் மட்டும் மீதி இருக்குது. பிஎஸ்டிஎம் வேக்கண்ட் அப்படியே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கண்ட் அப்படியே இருக்குது. பிடபிள்யூடி வேக்கண்ட் அப்படியே இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா எல்லா வேக்கண்ட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் வேக்கண்ட் அப்படியே இருக்குது. பிடபிள்யூடி வேக்கண்ட் அப்படி இருக்குது. பிசி ஜென்ரல் வேக்கண்ட் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. நம்மளுடைய பிசி உமனில் எல்லா வேக்கண்ட்ஸும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எம்பிசியில் எல்லா வேக்கண்ட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சி, பிஎஸ்டிஎம் வேக்கன்சி மற்றும் பிடபிள்யூடி வேக்கன்சி அப்படியே இருக்குது. எம்பிசி உமன் வேக்கன்சியில் 46ல் 35 ஃபில்லப் ஆகிடுச்சு. 11 தான் பேலன்ஸ் இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீமில் 12 வேக்கன்சியில் 7 ஃபில்லப் ஆகிடுச்சு. 5 அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீமில் உமன் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம்மு வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏவில் உமன் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சியில் ஜென்ரல் வேக்கன்சியில் 76ல் 5 ஃபில்லப் ஆகிருக்கு. 71 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி வழக்கம் போல் இன்னும் ஃபில்லப் ஆகலை, அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஸோ 840 வேக்கன்சியில் 430 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. 410 வேக்கன்சி வந்து இன்னும் இருக்குது. இது வந்து 7 அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ வேக்கன்சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிடபிள்யூ வேக்கன்சியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சியில் 11 வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. 7 வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 7 பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்லேயும் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயும் மட்டும்தான் இருக்குது. பிடபிள்யூடியில் இருக்குது. மற்ற எல்லா வேக்கன்சி வந்து நார்மலாக வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய டிராஃப்ட்மேன் கிரேடு 3 டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி 10, அதில் 6 ஃபில்லப் ஆகிடுச்சு. 4 இன்னும் ஃபில்லப் ஆகலை. அது 4 7னா பிஎஸ்டிஎம்லேயும் நம்மளுடைய எஸ்சி ஜென்ரல்லையும் உமன்லேயும் வந்து இருக்குது. ஸோ பிசி உமன்லேயும் ஒரு வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது. இது வந்து நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள வேக்கன்சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்மேன் கிரேடு 3 அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 25, அதில் 3 தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 22 வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்டிஎம்மு, பிடபிள்யூடி, உமன்ஸு, அது எஸ்சி ஜென்ரல் அதில் தான் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. மற்றதெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஜேஇ வாட்ரு போர்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 49 வேக்கன்சி. அதில் வந்து 34 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. 15 வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஜேடிஓஸ் சிவில் வாட்ரு போர்டில் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 49 வேக்கன்சி. அது 29 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 20 வேக்கன்சி இன்னும் ஃபில்லப் ஆகலை, அப்படியே இருக்குது. அடுத்து நம்ம ஆவினில் எக்ஸிக்யூட்டிவ் வேக்கன்சி அதில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. அதில் 1 ஃபில்லப் ஆகிருக்கு. 2 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஸோ பிசி ஜென்ரலில் மட்டும் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவரப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஃபில்லப் ஆன வேக்கன்சி டீட்டெயில். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சியும் பிடபிள்யூடி வேக்கன்சி இது வந்து காமனாக வந்து ஃபில்லப் ஆகலை, அப்படியே இருக்குது. இன்னும் அது வந்து அவங்க ஆரம்பிக்கலை. தென் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்சி பிரிவில் பார்த்திங்கன்னா அதில் சில வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது. ஸோ எல்லா கம்யூனிட்டியுமே பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. நம்மளுடைய பிடபிள்யூடி அதாவது பப்ளிக் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த பிரிவில் உள்ள வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகலை. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மலாக இவங்க
நம்மளுடைய வந்து எக்ஸைஸ் வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. இது எல்லா கம்யூனிட்டியும் காமன், பிசி, எம்பிசி எல்லாத்துலேயும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீமில். தென் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது போக எஸ்சி பிரிவுலையும் அதிகமான வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. இனி அடுத்து வர இன்னும் வந்து உங்களுக்கு 10 இது இன்னும் நாட்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து இன்னும் 6 நாள் கவுன்சிலிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சண்டே மட்டும்தான் லீவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஞாயிறு வந்து சனிக்கிழமையும் அவங்க நடக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே கேட்குறாங்க, சார் 2 நாள் லீவான்னு. அப்படின்னா அவங்க 2 நாட்கள் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ட்னு போட்டு சாட்டர்டே சண்டேன்னு போட்டிருப்பாங்க. அப்படிலாம் அவங்க போடலை. ஸோ கண்டினியூவாக தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அது நடக்குமா நடக்காதுன்னு நமக்கு வந்து அவங்க வந்து லீவாக இருந்தால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து கவுன்சிலிங் வந்து இப்போ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகுதுங்கிற டீட்டெயிலில் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிரிவுலையும் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்வரும் நாட்களில் கவுன்சிலிங் என்னைக்கோ அன்னைக்கு ஏதாவது வேக்கண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. ஸோ வேறு வந்து மிக முக்கியமான எதுவுமே கிடையாது. நம்மளாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இல்லை அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ வந்து இன்றைக்கி 2ஆம் தேதி நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். டவுட்னா இங்கே தான் கேளுங்க. தேங்க்யூ.